ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை சந்தோஷத்தோடு சொல்லிக் கொள்கிறோம். 112ஆம் சங்கீத தியானங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 111வது சங்கீதத்தைப் போலவே இதுவும் எபிரேய எழுத்துக்களினுடைய அகரவரிசைப்படி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதனுடைய ஆசீர்வாதங்களை மிக அழகாக எடுத்துரைக்கிற ஒரு சங்கீதம். ஆகையினால் இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணி நினைத்து அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சங்கீதம் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு அவைகளையும் மிக அழகாக எடுத்து சொல்லுகிற சங்கீதமாய் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பின்விளைவுகள், கான்சிக்வன்சஸ், அதையும் இந்த சங்கீதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை இந்த சங்கீதக்காரன் சிறையிருப்பிற்கு பின்பு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம், அதாவது பாபிலோனின் சிறையிருப்பிற்கு பின்பு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்கிற ஒரு கூற்று நிலவுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுகிறதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது தண்டனைக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு விஷயம் அல்ல, அதாவது உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், கர்த்தர் மேலே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் ஒரு திடமான பயபக்தியும் வைத்து கர்த்தருடைய அதிகாரத்திற்கும் கர்த்தருடைய வழிகளுக்கும் பயந்து நடக்கிற ஒரு விஷயம். நீதி, நேர்மை என்கிறதான அந்த விஷயத்தையும் இந்த சங்கீதம் வலியுறுத்தி சொல்லுகிறது நீங்கள் கவனிக்கலாம். ஒரு நீதிமானுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, அவனுடைய குணாதிசயங்கள் கிருபையினால் எப்படி வழிநடத்தப்படுகிறது, அதோடு கூட இரக்கத்தையும் உதார குணத்தையும் இந்த சங்கீதம் வலியுறுத்தி நீதியை நிலைநாட்ட உதவி செய்கிற ஒரு சங்கீதமா இந்த சங்கீதம் காணப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதையும் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த சங்கீதம் நமக்கு அழகாக ஒரு அவுட்லைன் பண்ணி காண்பிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது செழிப்பு, நீண்ட ஆயுள், நல்ல ஒரு ரெப்புடேஷன், இப்படி பல காரியங்களை ஆசீர்வாதங்களாக இந்த சங்கீதங்கள் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம், நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. ஆகினால இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முதல் வசனத்தினுடைய அடிப்படையிலே இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதையும் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதல் 3 வசனங்களை நிதானமாக வாசிக்க கேட்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எவ்வளவு விஷயங்களை மிக சுருக்கமாக அதே சமயத்தில் மிக ஆழமான செய்திகளை இங்கே சொல்லி இருக்கிறார் என்பதை கவனியுங்கள். Though it seems to be very simple, but it is highly profound message. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், அவன் சந்ததி, செம்மையானவர்களுடைய வம்சம், அவனுடைய நீதி, இவைகளை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்பொழுது அவனை பற்றி சொல்லும் பொழுது அவன் எப்பொழுதுமே அசைக்கப்படாமல் இருப்பான் என்கிறதான ஒரு விஷயத்தை சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்கிற செய்தியும் சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்பதையும் நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான நோக்கத்திலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனித்து இந்த சங்கீதத்தை படிக்க வேண்டும்.
அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாய் அவன் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற மனிதனாக அவன் இருக்க வேண்டும். அவன் தனது குடும்பத்திற்காக அவன் ஒரு வீட்டை உருவாக்குகிற, ஒரு சந்ததியை உருவாக்குகிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட வேண்டும். அதே சமயத்தில் அவர் ஒரு அன்பான மனிதர், ஒரு கனிவான நபராகவும் அவர் காணப்பட வேண்டும். அவர் உதவி செய்கிறவராகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக அவர் ஒரு ஞானி என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர் ஒரு வல்லமையான மனிதர். நீதிமான் என்று சொல்லும் பொழுது அவன் எப்பொழுதுமே ஒரு வல்லமையான நபராகத்தான் அவர் காணப்படுவார். அதே சமயத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே இருக்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். A man of generosity, தாராள மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதன். அடுத்தது அவன் தன்னிடத்தில் இருக்கிற, அவன் ஒரு அதிகாரியாய் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இப்பொழுது கடைசியாக சொல்லுகிற விஷயம் நிச்சயமாக நமக்கு ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அது என்ன என்பதை 10வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இப்ப நீதிமானை பற்றி சொல்லும் பொழுது கடவுள் பயமுள்ள மனிதர், அவன் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர், அன்பு, பண்பு, கனிவு இவைகளெல்லாம் அவரிடத்துல இருக்கிறது என்கிறதான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். அவர் ஒரு ஞானி, அவர் வலிமையான நபர், இவைகளெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க சொன்னால், அவர் வெறுக்கப்படும் ஒரு நபராகவும் இருக்கிறார். அவரை வெறுப்பார்கள். யார் அவரை வெறுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது துன்மார்க்கன் அவரை வெறுப்பான். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மை மனிதர்கள் வெறுக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை வெறுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை தவிர்க்க முடியாத ஒரு செயல் என்பதை இந்த சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்தி விட்டபடியினால், மனித வெறுப்புகளுக்கு சம்பாதிக்க வேண்டுமே என்கிறதான அந்த எண்ணம் நம்முடைய சம்பாதிக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்காமல், நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிறதான விஷயத்துல நாம் உறுதியோடு இருக்கும் பொழுது இந்த சங்கீதம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். இதையே நீங்கள் கருப்பொருளாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கும் நீதிமான் என்கிறதான விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையின் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொண்டு, அசைக்கப்படாத நீதிமான்களாய் இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் சேவிக்கிறோம். உம்முடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிறோம். நீதியும் நேர்மையும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்படி நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஆண்டவரே, நற்பண்புகள், செழுமை, ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் சில மனிதர்களால் நாங்கள் வெறுக்கப்படுவோம் என்கிற ஆண்டவரே அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் கவலைப்படாமல் எங்களுடைய வாழ்க்கையை செம்மையாய் வாழும் பொழுது நாங்கள் நிச்சயமாக அசைக்கப்படாமல் இருப்போம் என்கிறதான செய்திக்காய் பரிசுத்தாவியானவர் மூலமாய் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற ஆறுதலான வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.